வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு வந்து ஜோதிடம் சம்மந்தமா சில அடிப்படையான தகவல்கள தான் பார்த்துட்டு வரோம். அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 12 லக்னங்கள் இருக்கு. 12 லக்னங்களுக்கும் 9 கிரகங்கள் வேலை செய்கின்றன. 9 கிரகங்கள் சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் எப்படிப்பட்ட யோக பலன்களை கொடுக்கும்? அந்த தசாபுத்தியில நீங்க எவ்வாறு செயல்படும் பட்சத்தில அது உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும்? அதோட பலன்களை எந்த வகையில நம்ம சிறப்பாக அறுவடை செய்ய முடியும் என்பதை பற்றிய விளக்கப்பதிவு தான் இது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, மேஷம் முதல் தனுசு வரை தனுசு, மகரம் வரை கூட பார்த்தாச்சு. எல்லா லக்னங்களுக்கும் இந்த 9 கிரகம் சார்ந்த தசாபுத்திகள் எந்த அளவுக்கு சிறப்பான அமோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து வந்திருக்கோம். இன்னைக்கு அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்க போறோம். கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு காற்றுத்தன்மை பொருந்திய ஒரு லக்னங்க. இந்த கும்ப லக்னத்தில பிறந்தவங்க அவங்களோட அடிப்படை குணநலங்கள் எப்படி இருக்குன்னா, அவங்க அதிகமான நாட்டம், விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த லட்சியம், குறிக்கோள், வாழ்க்கையில எப்படியாவது சாதிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கும் கொண்டு செயல்படுவாங்க. ஒரு பெரிய அளவுல ஒரு ஆடம்பரமா, ஒரு உயர்வான ஒரு நிலை அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாகவும், குறிக்கோளாகவும் இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்துலேருந்து வெளியில போய் தான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டிலேயே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு மிக மிக குறைவாக இருக்கும். இவங்க அதிகமா சுற்றுலா, பயணம் இது போன்ற அமைப்புகள அதிகமாக விரும்புவாங்க. கல்வியிலயும் சரி, கல்வியில பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரிய நாட்டம் இருக்காது கல்வியில. ஆனா இவங்க கல்வியில உயர்கல்வி படிக்கணும். ஒரு உயர்ந்த ஒரு எதுலயுமே டாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் இவங்க பொதுவா இவங்களோட அடிப்படை குணமே பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலயும் சரி, கல்வியா இருக்கட்டும், வேலைவாய்ப்பா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், குடும்ப அமைப்புகள்ல எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ அரசியல், பொருளாதாரம் இது போன்ற எல்லா துறைகள்லயும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாகவும், நோக்கமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட இவங்களுக்கு நன்மை, தீமை, சரி, தவறு அப்படிங்கிற கோட்பாடுகள்லாம் தாண்டி, நான் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட குணநலன் பொருந்திய இந்த கும்ப லக்னக்காரர்கள், அவர்களுக்கு 9 கிரகம் சார்ந்த தசாபதிகளும் எப்படி வேலை செய்யும்? நம்ம அந்த தசாபதி காலத்தில ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில செயல்படும் பட்சத்தில, அதோட பலன்களை எப்படி நம்ம சிறப்பாக அறுவடை செய்ய முடியும்? அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்க, கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்? செவ்வாய் கிரகம் கும்ப லக்னத்துக்கு உங்களுக்கு அவர் தான் 3ஆம் அதிபதியாவும் வர்றாரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாவும் வர்றாரு. அதனால உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு சிறப்பான அமோகமான பலன்களை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க சட்டம், காவல்துறை, அரசு பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. எதுலன்னா சட்டம், காவல்துறை சார்ந்து ஒரு இது போன்ற ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் நிறையா இருக்கு. அதேபோல நீங்க டிரைவிங் ரிலேட்டட் ஒரு வாகனம் வாங்கி ஓட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பாரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க பேச்சு சம்மந்தப்பட்ட, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட, மீடியா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலை அமைப்பிலும் சிறந்து விளங்க முடியும். அதேபோல 10ஆம் அதிபதியா இருக்கிறதுனால மக்கள் பணி, அரசு பணி, பொதுப்பணி, அரசியல் ஈடுபாடுகள் உங்களுக்கு மிக மிக அமோகமான பலன்களை அவர் நிச்சயமாக கொடுப்பார். மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் மிக மிக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடியவரா இருப்பார். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில மாமியார் சம்மந்தப்பட்டோ, இளைய சகோதரர் சம்மந்தப்பட்டோ ஒரு புரிந்துணர்வை நீங்க ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதேபோல மாமனார் சம்மந்தப்பட்ட ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு அமிக்கபிலிட்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டும். மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 65, 70% பலன்கள மிக சிறப்பாகவும், யோகமாகவும் அருளக்கூடியவராக செவ்வாய் இருப்பாருங்க. செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. மற்றபடி நண்பர்கள், எதிரிகள் அமைப்புகள்ல சிறிது கவனம் தேவை. அடுத்தது சுக்கிரன் எப்படிப்பட்ட பலன்களை கும்பத்துக்கு கொடுப்பார் அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் நிச்சயமா அமோக பலன்களை கொடுப்பார். அவர் ஏன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதியா இருக்கின்றார். அதனால உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து சேர்க்கணும்னா நிச்சயமா அந்த காலகட்டத்தில உங்களுக்கு பலன் தரும். அதேபோல கல்வி சார்ந்த அமைப்பில சிறந்து விளங்க முடியும். தாய் சார்ந்த வாய்ப்புகள், தாயோட அன்பு பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும். அவர் சார்ந்து நீங்கள் எந்த பலன்களையும் சிறப்பாக அனுபவிக்க முடியும். மக்கள் பணி சார்ந்து உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அதே 9ஆம் அதிபதியாகுங்கிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தந்தை சார்ந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பா இருக்கும். வெளியூர், வெளிநாடு போறீங்களா? பயணம் சார்ந்த அமைப்பு, நீங்க வண்டி, வாகனம் வாங்கி அது விற்பனை செய்தாலோ, அல்லது வாங்கி சொந்தமா பிசினஸ் பண்ணாலோ உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான பலன்கள குடுப்பாரு. அதேபோல ஆன்மீக ஈடுபாடா இருக்கட்டும், யோகா, கலை, விளையாட்டு சார்ந்த அமைப்புகள்ல நீங்க சிறந்து விளங்க முடியும். அதேபோல உங்களோட சொந்த பந்தத்தில பார்த்தீங்கன்னா, உங்களோட கசின்ஸ் ரிலேட்டட் உறவுகள் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமா இருக்கும். நீங்க டீச்சிங்ல சாதிக்க முடியும். நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறைகள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டிங், ஷேர் மார்க்கெட் இது போன்ற துறைகள்ல மிக மிக சிறப்பாக, அமோகமாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு நிச்சயமாக 80% பலன்கள உறுதியாக குடுப்பார். கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் அமோக பலன்களை உறுதியாக கொடுப்பார் என்று சொல்ல முடியும். அடுத்து புதன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, கும்ப லக்னத்தை பொறுத்தவரைக்கும் புதன் 5ஆம் அதிபதியாவும் வர்றாரு. அவரு அஷ்டமாதிபதியாவும் வர்றாரு. அவர் நிச்சயமாக நல்ல பலன்களை தாங்க கொடுப்பாரு. கும்ப லக்னத்துக்கு உங்களுக்கு இந்த நிச்சயமாக நீங்க பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்க முடியும். கல்வி சார்ந்து நீங்க சிறப்பா செயல்பட முடியும். உங்களுக்கு காதல் வெற்றிகரமா அமையும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். உயர்கல்வி, ஞானம் இது போன்ற ஆன்மீக தேடலா இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். உங்களோட தந்தை சார்ந்த ஆரோக்கியம் மேம்படுவதற்கு காரணமாக அமையும். தந்தை சார்ந்த பலன்கள் சிறப்பாக கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள். தொழில் சார்ந்து செயல்பட முடியும். தொழில்ல பார்த்தீங்கன்னா, குறிப்பா டீச்சிங்ல தொழில்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அகாடமி மாரி ஸ்டார்ட் பண்ணி நீங்க சாதிக்க முடியும். அதேபோல தொழில் எப்படிப்பட்ட தொழில்நுட்பம் நீங்க பயன்படுத்தினாலும்
உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இயந்திரங்கள்லாம் கொண்டு செயல்படும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கும். புதுசா நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பு, அரசியல்லையும் அதிகாரம் சார்ந்தும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். மருத்துவத்துறை சார்ந்து செயல்பட முடியும். கெமிக்கல்ஸ், ரசாயனம் சார்ந்து மிக மிக சிறப்பாக செயல்பட முடியும். திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே சில விபத்துகள் சம்மந்தமா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதேபோல குழந்தைகள் சார்ந்த பலன்களும் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகள் சார்ந்து அதிர்ஷ்டம் அமைப்புகள் இருக்குன்னா, உங்க குழந்தைகள வந்து எப்பவுமே வந்து நீங்க பராமரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்து நீங்க வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிக மிக அமோகமான பலன்கள குடுப்பாருங்க. சில பிரச்சனைகள் ஏதோ ஒரு விபத்து சார்ந்த கவனம், வாகனம் ஓட்டுறதுல சில கவனம் உங்களுக்கு தேவைப்படும். மத்தபடி அமோக பலன்கள் ஒரு 75% 75% அமோக பலன்கள வந்து இந்த கும்ப லக்னத்துக்கு புதன் கிரகம் குடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. அடுத்ததாக சந்திரன் எப்படிப்பட்ட பலன்கள குடுப்பாரு? அவர் 6ஆம் அதிபதியா வராரு. நிச்சயமாக சந்திரன் வந்து நல்ல வேலை அமைப்பை ஏற்படுத்தி குடுப்பாருங்க. ஆனா அதே நேரம் அவர் வந்து 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், கடன், வம்பு, வழக்கு, நோய் இது போன்ற சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட சித்தி, மாமா, ஒரு இளைய தாய் மாமா, அத்தை இவங்களெல்லாம் சார்ந்த கவனம் தேவைப்படும். மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் 6ஆம் அதிபதியாக மட்டுமே இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து பெரிய அமோக பலன்கள அவர் குடுத்துற முடியாது. வேலை அமைப்பில உயர் பதவிகள் குடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா பண்ணுவாரு. அதேபோல பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, அந்த புரிந்துணர்வு, வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சக தொழிலாளர்கள், சக பணியாளர்களோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படுவதற்கு உதவுவார். அதேபோல ப்ரமோஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ் இது போன்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார். மத்தபடி பார்த்தீங்கன்னா, நீங்க சட்டம், காவல்துறை இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்க செயல்படும் பட்சத்தில, கெமிக்கல் ஃபேக்டரிஸ், ரசாயனம், ஒரு பெட்ரோல் பேங்க்லாம் வாங்கி நடத்துறதா இருக்கட்டும், ஏதாவது ஃப்ளூயிட் ரிலேட்டட் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. மொத்தத்தில ஒரு 55 முதல் 60% பலன்கள சிறப்பாக கொடுப்பார். அடுத்து சூரியன் வந்து கும்ப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள கொடுப்பார்ன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சூரியன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வருகின்றார். நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கவில்லை என்றால், திருமணம் ஏற்படுத்துவதற்கு அவர் உதவிகரமாக இருப்பார். அதேபோல நண்பர்கள் சார்ந்த புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் அவர் உதவி செய்வார். இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க சட்டம், ஆலோசகர் சார்ந்த பணி அமைப்புகள்ல சிறப்பாக செயல்பட முடியும். சட்டத்துறை உங்களுக்கு வந்து நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்து கூட நீங்க வந்து ஈடுபட முடியும். அரசியல், மத்திய அரசு சார்ந்த பணி, கூட்டுத் தொழில், மனைவியோடு சேர்ந்து செயல்படுதல், இது போன்ற அமைப்புகள்ல உங்களுக்கு நல்ல சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொடுப்பார். மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில வந்து நீங்க கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்து கவனமா இருக்கணும். ஏன்னா, சூரியன் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து, இப்ப சூரியன்ங்கிறது அந்த நான் சிம்மத்துக்கு மட்டும் தான் வேலை செய்றவரு அவரு. அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வேலை செய்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கிரகங்கள் மாரி சூரியனோ, சந்திரனோ கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அவங்க எப்படி வேணாலும் வேலை செய்றதுக்கு இப்ப சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்கள் சார்ந்த ஒரு சரியான புரிதலோட நீங்க செயல்படணும். மனைவி, நண்பர்கள் இது போன்ற உறவுகள் சார்ந்து ஒரு ஒரு சக நம்பிக்கை வந்து நீங்க செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60% 55, 60% சந்திரனைப் போலவே இவரும் ஒரு அமோகமான பலன்கள குடுப்பாரு. சூரியன் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க வந்து ஒரு ஆண்களா இருந்தா ருத்ராட்சம் அணிஞ்சுக்கலாம். பெண்களா இருந்தா காப்பர் சம்மந்தப்பட்ட பொருட்கள வந்து அதிகமா யூஸ் பண்றது. இந்த வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, யாரும் அதிகமா பிளாஸ்டிக் குடம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த காலத்துலலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பித்தள, அலுமினியம், செம்பு இது போன்ற ஒரு பாத்திரங்களா இருக்கட்டும், அந்த தனிமங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு காரணம்னா வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்ம உடல் அப்படிங்கிறது தகவல் பரிமாற்றம் தாங்க. அது மாரி தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே காது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் எல்லா ஒரு தனிமங்களுக்கும் காது இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கு இது போன்ற கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, அதிகமா மரங்கள் இதெல்லாம் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. அதிகமா வீட்ல ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். இப்ப இது போன்ற ஒரு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, அது தகவல் பரிமாற்றத்துக்கு அதிகமா உதவாது. அது வந்து நம்மளோட இப்ப தண்ணியெல்லாம் குடிக்கிறப்போ பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வச்சு குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அதோட தன்மைய வந்து அது நீர்த்து போக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து காப்பர், கோல்டு, பிளாட்டினம் இது வந்து வசதியா உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். சில்வர் இது போன்ற தனிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக தகவல் கடத்தக்கூடியதா இருக்கும். வெப்ப கடத்தக்கூடியதாக இருக்கும். மின்சாரம் கடத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க எந்த டெக்னாலஜி போங்க, எந்த உயர் டெக்னாலஜிஸ் நீங்க போய் நுட்பமான ஒரு தொழில்நுட்பம்லாம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த பொருட்கள் தான் இருக்கும். கோல்டு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பிளாட்டினம் யூஸ் பண்ணுவாங்க. மெர்க்குரிஸ் இது போன்று பார்த்தீங்கன்னா, அதிகமாக தகவல் பரிமாறக்கூடிய, வெப்பப்படுத்தக்கூடிய மற்றும் மின்சாரம் கடத்தக்கூடிய பொருட்கள் தான் அதிகமான பயன்பாடு இருக்கும். இந்த பிளாஸ்டிக் இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்க வீட்ல தவிர்ப்பது நல்லது. பொதுவாக சூரியன் அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நான் சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ சுக்கிரன் பார்த்தாச்சு, செவ்வாய் பார்த்தாச்சு. அடுத்து குரு எப்படிப்பட்ட பலன்கள உங்களுக்கு குடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க கும்பத்துக்கு பொறுத்தவரைக்கும் குரு வந்து 2ஆம் அதிபதியாவும் இருக்காரு, 11ஆம் அதிபதியா இருக்கிறதுனால நிச்சயமாக அமோக பலன்கள கண்டிப்பா குடுத்துட்டு போவாருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. குடும்பம் சம்மந்தப்பட்ட மேம்பாடுகள வலுப்படுத்துவாரு. குடும்ப தொழில் அமைப்புகளை சிறப்பாக செயல்படுத்துவாரு. கலைத்துறையில ஈடுபடுறதா இருக்கட்டும், அரசியல் மாடலிங் போன்ற வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறைகள்ல, உயர் கல்வி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள வந்து சிறப்பாக ஏற்படுத்திக் குடுப்பார். கும்பத்துக்கு வந்து குரு வந்து மிக மிக அமோகமான பலன்கள குடுப்பார். கும்பத்துக்கான பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ குரு வந்து நிறையா பொருந்தி போறதுக்கு உதவுவார். உங்களோட குணநலன்கள் என்ன? நீங்க அதிகமா ஆடம்பரமா, உயர் இலக்குகள், லட்சியங்கள் கொண்டு இருக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேறணும்னு நினைப்பீங்க. சரி, தவறுங்கிற கோட்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்க்கையில ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பீங்க. அதுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரே உங்களுக்கு தசா புத்தி அமைப்புன்னா, அது குரு சார்ந்ததா தான் இருக்கும். அதனால குரு வந்து நல்ல அமோக பலன்கள குடுப்பாரு. இந்த காலகட்டத்தில குடும்ப உறவையும், தாய்மாமா உறவுகள் இது போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் மேம்பட காரணமாக இருக்க வேண்டும்.
பள்ளி கல்வி அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து குருங்கிறதுனால பேங்கிங், டாக்ஸ் ரிலேட்டட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் நல்ல அமோக பலன்களை சிறப்பாக கொடுத்துட்டு போவார். மொத்தத்தில் ஒரு 85% பலன்களை உறுதியாக குரு கொடுக்க முடியும். அடுத்ததாக வந்து சனி வந்து எத்தகைய பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரே லக்னாதிபதியாக இருக்காரு, அவரே 12ஆம் அதிபதியாக இருக்காரு. அதனால வந்து சனி வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லிட முடியாதுங்க. பொதுவாக மகரத்துக்கு கொடுக்குறத காட்டிலும் கும்பத்துக்கு வந்து சற்று தாமதமான, சற்று தடையான பலன்களை தான் அவர் கொடுக்க கூடிய அமைப்புகள் உள்ளன. உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கே உரிய ஒரு உயர்கல்வி அமைப்புகள்லாம் கொடுக்கலாம், வெளிநாடு தொடர்புகள்லாம் கொடுக்கலாம், பொழுதுபோக்கு நாட்டம், இரு காதல், திருமணம் இது போன்ற வாய்ப்புகள்லாம் அவர் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே கும்பம் மற்றும் மீனம் இது போன்ற அமைப்புகள் திருமணம் சார்ந்த சில பிரச்சனைகளை இயல்பாகவே சந்திப்பார்கள். அது இது போன்ற தசாபுத்தியில் வந்து இன்னமும் அதிகமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவாங்க. அதுபோல் உயர்ந்த ஆராய்ச்சி, அதிகமான மன சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். தன்னை பற்றிய அறியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நான் யார், தன்னை பற்றி அறிதல், எதுக்காக வந்தேன், இந்த பிரபஞ்சம்னா என்ன, அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கணக்குகள் வந்து அதிகமாக இந்த சனி தசாபுத்தியில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்த உறவுகள், பாட்டி, தாத்தா இது போன்ற மூத்த சொந்தங்கள், முன்னோர்களுக்கெல்லாம் நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் சார்ந்து ஏதேனும் பணிவிடை செய்யணும், அவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு, முதியோர்களுக்கு ஏதாவது பணிவிடை அவங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் உங்களோட வாழ்வு வந்து மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட சுயப்புகழ் மேம்பாடு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுவதற்கு காரணமாக இருப்பாங்க. நீங்கள் நல்ல அமைப்பில் செயல்படும் பட்சத்தில் ஒரு 60-65% பலன்களை நிச்சயமாக உறுதியாக கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து ராகு கேது வந்து கும்பத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ராகு கேது வந்து பொதுவாக அந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் ராகு கேது வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட மாட்டாங்க. ஓரளவு சுமூகமான பலன்களை கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் கொடுப்பாங்க. கும்பத்துக்கும் மீனத்துக்கும் பொதுவான அடிப்படையில் மற்ற எந்த லக்னமாக இருக்கட்டும் அவங்களுக்கு ராகு கேது வந்து சொல்ல முடியாது. இந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணுவாங்க, கெட்டது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேது கும்பத்துக்கும் மீனத்துக்கும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆனால் பட் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு 3, 6, 8, 12 இது மாதிரி மறையக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிவர்த்தி செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடுகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் நல்ல அமோகமான சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னை மேம்படுத்திக்கணும், உங்கள் குடும்பத்தை மேம்படுத்திக்கணும், உங்கள் சுயத்திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் பட்சத்தில் ராகும் கேதும் மிக மிக அமோகமாக ஒரு 50, 60, 65% பலன்கள், 70% பலன்கள் கூட நிச்சயமாக கொடுப்பார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் சிறப்பான பலன்களை அமோகமாக வழங்குவார்கள். இது தாங்க நான் வந்து இன்னைக்கு கும்ப லக்னம் சம்பந்தப்பட்ட 9 கிரகங்கள் சார்ந்த தசாபதிகள் கொடுக்கக்கூடிய பலன்களை விரிவாக எடுத்து வைத்திருக்கின்றேன். மீண்டும் இது போன்று இன்னும் மீனம் லக்னம் மட்டும் பேலன்ஸ் இருக்குங்க. அதுக்கு வந்து விரைவாக அது சம்பந்தப்பட்ட காணொலி பதிவையும் பதிவிடுகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இது போன்று ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தகவல் தெரிய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் கேள்விகளை நீங்கள் பதிவிடலாம். கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுக்கு ஏதாவது விரைவில் அது சம்பந்தப்பட்ட காணொலி பதிவை நான் வெளியிடுகின்றேன். உங்களுக்கு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் ஜோதிடமோ, ஆன்மீகமோ மற்றும் பொதுவான அடிப்படையில் அறிவியல் சார்ந்தோ உங்களுக்கு ஏதேனும் குழப்பங்களோ, சந்தேகங்களோ, தீர்வுகளோ தேவைப்பட்டால் என்னை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான விளக்கங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். மீண்டும் மற்றொரு காணொலி பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.